அரசியலில் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். நான் அரசியலை குதிக்க போகிறேன் அப்படின்ற காமெடியெலாம் நிறைய பார்த்துருக்கோம். திடுதிப்புன்னு ஓகே இவர் வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரொஃபஷ்னலாக போகிறாரு, பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாரு எல்லாமே சொன்னால் கூட ஒரு அரசியலுக்கு வரோம் அப்படின்னா மக்கள் மீது ஒரு அக்கறை, சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, சமூகத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்குது, அதை நான் காப்பாற்றணும், மக்கள் எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி கடனாக நான் பண்ணுறேன் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த அக்கறையெல்லாம் நீங்கள் அரசியல் கட்சி துவங்கினா தான் வருமா? இந்த இத்தனை இடைப்பட்ட இவ்வளவு நாள் அவர் செய்யலைங்கிறது ஒரு விமர்சனமா நானே பல நேரங்களில் வச்சிருக்கிறேன். அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ அபிஷியலாவே தலைவர்னு போட்டு கையெழுத்து போட்டார். தமிழக வெற்றி கழகம் தலைவர் இடத்துல விஜய்னு கையெழுத்து போட்டார்ல. இனிமேலும் அந்த குணாதிசயம் அவர்கிட்ட வந்து காணாமல் போனாதான் நிஜமாவே ஒரு தலைவனுக்குரிய அந்த இடத்துல இருந்துட்டு அந்த பாதையில அவர் பயணிக்க முடியும். ஒரே நாள்ல எல்லாம் மாறிடும்னு நான் சொல்லலை. அதுக்காக டெய்லி காலைல 10 மணி ஆனா ட்விட்டர் வரணும், அறிக்கை வந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்கல. முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை உங்க கருத்தை சொன்னாதான். நடிகர் விஜயா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல்வாதி விஜயா நம்ம யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி நடந்துக்குவார், துணிச்சல் மிக்கவரா, பயந்தாங்கொழியா, சட்டுன்னு படுத்துருவாரா, இல்ல நெஞ்ச நிமித்திட்டு நிப்பாரா, நமக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் எடை போடுவதற்கு அது தேவை. சமூகத்தில் இருப்பவர்கள் மக்கள் மட்டுமல்ல, அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும். நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டை ஆள போறேன்னு வேற சொல்றாரு, அதிகாரி இல்லாமல் ஆள முடியுமா? ஸோ அதிகாரிகள் உங்களை கவனிக்கணும். எல்லோருமே சக அரசியல் கட்சியினர் உங்களை ஒரு பார்வை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க தனிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு இலக்கு வச்சிருக்கீங்க, கூட்டணி வைக்கிற சூழல் வரலாம். அப்போ உங்களை பத்தி சக அரசியல் கட்சியினர் ஒரு மதிப்பீடு வைக்கணும்னா நீங்க உங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்றேன். அவசியமான நேரங்களிலாவது அதை இனிமேல் விஜய் செய்யறாரான்னு பார்க்கணும். செஞ்சாதான் அவர் அரசியல்ல நீடிச்சிருக்க முடியும். ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். ஒரு கட்சியினுடைய தலைவராக அந்த அரசியல் கட்சியை ஒரு இருப்போடு எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம். சும்மா பேருக்கு தொடங்கணும், 100 பேர் கையெழுத்து போட்டாங்க, டெல்லியில கொடுத்தோம், 15 அதோடு முடிஞ்சிருச்சா? இல்லை, அந்த கட்சியை வளர்க்கணும்ல.